கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் கூட உங்களோடு கூட பேசும்படி கர்த்தர் எனக்கு தந்து அந்த வார்த்தைக்கு நேராக உங்களை நான் நடத்தி சொல்ல நான் விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோமாக 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 26 நான் வாசிக்கிறேன். 1 Corinthians chapter 1 verses 26. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 26 எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசித்த இந்த வசனங்களில் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிற அந்த வார்த்தை நாம் வாசித்தோம். 26 அந்த முதல் பகுதி நாம் இப்படியாக நம்ம பார்க்கிறோம். சகோதரரே, ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை எப்படி போட்டிருக்குன்னா பிரதரன் அப்படி என்றால் சபையாருக்கு அப்படி என்று அதனுடைய பொருள். பொதுவாக சகோதரரேன் என்றால் நாம் சகோதரர்களை நாம் நினைத்து விடக்கூடாது. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் பொதுவாக நிருபங்களிலே எழுதும் போது எல்லா இடங்களிலும் அவர் சகோதரரே என்று அவர் எழுதுகிறார். அதனோட அர்த்தம் என்னன்னா சபையாரே என்று அர்த்தம். பிரதரன், பிரதர் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ளாக ஓ சபையாரே என்று அதனுடைய பொருள். அப்போ சபைக்கு கர்த்தர் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நாம் இங்கே கவனிக்கிறோம். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். இந்த காலவெளியிலே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நம்முடைய அழைப்பை பார்க்கும்படியாக நாம் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை பார்க்கும்படி வேதம் நமக்கு இங்கே சொல்லுகிறதை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவெளியிலே திருச்சபைக்கு நேராக அவர் வைக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இந்த வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் எந்த பகுதியின் எந்த இடத்திலிருந்து இந்த நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கர்த்தர் வைக்கிறது. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். You see your call. See your call. உங்களுடைய அழைப்பை பாருங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அழைப்பு என்று சொல்லும்போது நாம் நினைக்கிறது என்னன்னா, உலகத்தில் இருந்து கிறிஸ்துவுக்கு நேராக கர்த்தர் நம்மை அழைத்தார் பாருங்க, அந்த அழைப்பை நாம் நினைப்போம். அது சரி. இரண்டாவது ஒன்று இருக்கிறது. அது என்ன? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வந்த பிறகு அந்த அழைப்பை ஏற்று கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவரே இரட்சகர் என்று அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு இன்னொரு அழைப்பு. அது என்னன்னா, அவருக்கு சீஷராகும்படி, அவருடைய சித்தத்தை செய்யும்படி
அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியான ஒரு அழைப்பு. இந்த அழைப்பை நான் நினைப்பது உண்டு, சரிதான். ஆனால் இந்த காலவெளியிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மூன்றாவது ஒரு அழைப்புக்கு நேராக நம்மளை கொண்டு போகிறார். பொதுவாக நமக்கு அழைப்புனா இதை நம்ம அதிகமாக நம்ம யோசிப்போம். ஒன்று, உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மளை ரட்சித்தது, அந்த அழைப்பு. இரண்டாவது, அவருடைய ஊழியத்திற்கென்று நம்மளை அழைக்கிறது. நிறைய செய்திகள் கேட்டிருக்கிறோம் அழைப்புல. ஆகிய நம்முடைய மனதிற்கு உடனே வருகிற காரியம் இவைகள். ஆனால் இன்றைக்கு மூன்றாவது ஒரு அழைப்பை வேதத்திலே கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். அந்த அழைப்பை தான் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு திருச்சபை நமக்கு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த அழைப்பு என்ன? அந்த அழைப்பை தான் இன்றைக்கு நீங்கள் பார்க்கும்படி, நீங்கள் அழைக்கப்பட்டவர்களாய் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை பார்க்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப எந்த அழைப்பை நாம் பார்க்க வேண்டும்? இப்ப மூன்றாவது ஒரு அழைப்பு இருக்கு, அந்த அழைப்பை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் நாம் கடைசி காலத்தில் வந்துவிட்டோம். இனியும் காலம் செல்லாது. இந்த சத்தம் ஒவ்வொரு வாரமும் சபையிலே கர்த்தர் தொனித்துக் கொண்டிருக்கிறார். காலம் சமீபமாய் இருக்கிறது என்று கர்த்தர் வாரம் வாரம் இந்த நாட்கள் அவர் பேச ஆரம்பித்து விட்டார். தொலைக்காட்சிகளில் நாம் சேனல்களை நாம் திருப்பும் போது வார்த்தைகள் அப்படியாக வந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவ பத்திரிகைகளை நாம் திருப்பி படிக்கும் போது அங்கே கர்த்தருடைய வருகை குறித்து நாம் அதிலே வாசிக்கிறோம். நாம் வெளியே புறப்பட்டு போகும்போது அநேகரை நாம் சந்திக்கும் போது, விசுவாச மக்கள் ஊழியர்களை நாம் சந்திக்கும் போது கர்த்தருடைய வருகை குறித்ததான காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்படியாக கர்த்தருடைய வருகை காலங்களிலே, காலம் சமீபத்திருக்கிற இந்த நாட்களிலே அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை எதற்காக நாம் அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பை இந்த நாட்களில் நீங்களும் நானும் பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த காலவெளியிலே நம்மோடு கூட பேசுகிறார். அப்படியானால் அந்த அழைப்பு என்ன? வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, Revelations chapter 19 verses 9 says like this. நான் வாசிக்கிறேன். பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான் என்று எழுது என்றான். வேதத்திலே நாம் இங்க எப்படியாய் நாம் வாசிக்கிறோம் பாருங்க. என்னவா? ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் இந்த காலவெளியிலே கர்த்தர், நீங்கள் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிற அந்த அழைப்பு எதுனா, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம். சொல்லுங்க எல்லாரும், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம். ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லும் பொழுது நம்முடைய அப்பன் இயேசு கிறிஸ்துவை அதை வெளிப்படுத்துகிறது. யோவான் 1ஆம் அதிகாரத்திலே நாம் அதை நாம் பார்க்க முடியும். அப்போ என் அப்பன் இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு கல்யாணம் அது வருது. அந்த கல்யாணத்திற்கு நீங்களும் நானும் என்னவா? அழைக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, அழைக்கப்பட்டவர்கள். உலகத்திலிருந்து நம்மளை கிறிஸ்துவுக்கு நேராக, கிறிஸ்தவத்திற்கு நேராக நம்மளை அழைத்து வந்த அழைப்பு ஒன்று உண்டு. அந்த அழைப்புல நீங்கள் வந்துட்டீங்க. அந்த அழைப்புக்குள்ளாக வந்த நீங்க அவருக்குள்ளாக நிலைத்திருந்து, அவருடைய விசுவாசத்திலே நிலைத்திருந்து, அவருடைய கிருபையிலே வாழ்ந்து, அவருடைய நம்பிக்கையிலே வாழ்ந்து, அவருக்குள்ளாக ஜீவிக்கிற இந்த நாட்கள்ல அவருடைய சீஷர்களாக, விசுவாசிகளாக அந்த அழைப்புக்குள்ளாக வந்திருக்கிற நீங்கள், நல்லது. உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் மூன்றாவது ஒரு அழைப்பு, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம். அந்த கல்யாணத்திற்கு நீங்கள் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. முதல் 2 அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாக நீங்கள் இருந்தீங்க. ஆகவேதான் இன்றைக்கு இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள்.
அந்த ரெண்டுல ஒரு அழைப்பு இல்லைனாலும் இன்றைக்கு நீங்கள் இங்க வந்திருக்க முடியாது. ஆனால் அந்த ரெண்டு அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக நீங்கள் வந்தபடினாலதான் இன்றைக்கு இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அப்படியானால் இன்னும் ஒரு அழைப்பை கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிற காரியம் ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த கல்யாணம். இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் அது எப்ப நடக்க போகிறது? அது எப்ப சம்பவிக்க போகிறது? அவருடைய ரகசிய வருகை வந்தவுடன், அவருடைய இரண்டாம் வருகை வந்தவுடன், அவர் இந்த உலகத்தை நியாயம் தீர்த்தவுடன், இந்த வானமும் இந்த பூமியும் அக்கினியினால் இறைக்கப்பை ஒரு புதிய வானம் ஒரு புதிய பூமி உண்டாகும் போது, ஓ ஹல்லேலூயா, அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த கல்யாணத்துல அழைக்கப்பட்டவர்களாக்கி நீங்கள் அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். நாம் எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அழைப்புனா என்னத்திற்கு? நாம் அந்த கல்யாணத்துல போய் என்ன செய்ய போகிறோம்? வேதம் சொல்லுகிறது, அதே வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானா அங்க வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். ஒரு வார்த்தை சொல்லுகிறது, மனைவி. ஆட்டுக்குட்டியானவருக்கு மனைவியாய் யார் இருக்க போகிறதுனா அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்களாகிய நீங்களும் நானும், அழைக்கப்பட்டவர்களாகிய நம்முடைய திருச்சபை. ஆகவேதான் இந்த காலவேளை கர்த்தர் சொல்லுகிறார், ஓ நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். அந்த அழைப்பை நம்ம பார்க்கிறோமா? இந்த அழைப்பு என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை கிரேக்க பாஷையிலே இன்விடேஷன் என்று சொல்லப்படுகிறது. அழைப்பிதழ், இன்விடேஷன். பொதுவா இன்விடேஷன் எங்க கொடுப்பாங்க, எதற்கு கொடுப்பாங்க நமக்கு தெரியும். ஒரு திருமணம்னா அழைப்புதலை கொடுப்பது வழக்கம். ஒரு பர்த்டே, ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டே ஆர் செகண்ட் பர்த்டேனா ஒரு இன்விடேஷன், ஒரு அழைப்புதலை கொடுப்பாங்க. இல்ல இன்றைக்கு நல்ல நல்ல காரியங்கள் குடும்பத்தில் நடக்கும்போது அழைப்புதல் கொடுக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படி அந்த அழைப்புதல் நமக்கு கிடைக்கும் போது, இல்ல ஒரு திருமணத்தை எடுத்துக்கொள்வோமே, ஒரு திருமணம் நடக்க போகுது. இப்ப அந்த திருமணத்திற்குரிய அந்த அழைப்புதல் நம்மளோட கரத்துல கொடுக்கும் போது நம்ம என்ன செய்கிறோம்? அந்த அழைப்புதலை வாங்கி அதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது அந்த அழைப்புதல் இருக்கிறது நம்ம படிக்கிறோம். என்ன அதுல படிக்கிறோம்? எந்த மாதம், ஒருவேளை சில மாதங்களுக்கு முன்னதாக கொடுத்துட்டாங்கன்னா, ஒரு மாதத்திற்கு முன்னதாக கொடுத்துட்டாங்கன்னா எந்த மாதம், எந்த வாரம், என்ன கிழமை, எந்த நாள், எந்த நேரம், எந்த இடம், இது எல்லாம் கிளியரா படிப்போம். ஏன்? அழைப்புதல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்புதலை ஏற்று நாம் அந்த இடத்திற்கு நம்ம போக போகிறோம். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? அதை நாம் உள்வாங்கிக் கொள்ளுகிறோம். அதை நம்ம மனிதனை எடுத்துக்கொள்ளுகிறோம். அப்போ ஒரு அழைப்புதல் நமக்கு தரும்போது இத்தனை விஷயங்களை நாம் செய்கிறோம். செய்கிறது மாத்திரமல்ல, அந்த நாள் அந்த நேரம் வரும்போது நாம் அந்த நிகழ்ச்சியில நாம் என்ன செய்கிறோம்? போய் பங்கெடுக்கிறோம், கலந்து கொள்ளுகிறோம். அப்படிதானே? சொல்லுவது சரிதானே? அப்போ ஒரு அழைப்புதல் நம்முடைய கரங்களிலே கிடைக்கும் போது, நமக்கு கொடுக்கும் போது, அந்த அழைப்புதலை ஏற்று நாம் என்ன செய்கிறோம்? இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம மனதில் நம்ம வச்சுக்கிட்டாலும், அந்த நாட்கள் கிட்ட நெருங்கி வர வர நம்ம என்ன செய்வோம்? பேச ஆரம்பிச்சிருவோம்.
அந்த நாள் அந்த அந்த இடத்திற்கு அந்த நிகழ்ச்சிக்கு போகணும், அழைப்புதல் கொடுத்திருக்கிறாங்க. மறந்துடக்கூடாது. ஒருவேளை நான் மறந்துட்டாலும் குடும்பத்துக்குள்ள பேசுகிற காரியங்கள் இவைகள்லாம் சிலர் என்ன செய்வாங்க, அது மறந்துடக்கூடாதுன்னு ஒட்டி வச்சு அது ஒவ்வொரு நாளும் பார்ப்பாங்க, கண்ணுக்கு தெரியுற மாதிரி. இன்னும் நாட்கள் நெருங்க நெருங்க என்ன செய்வாங்க, அதற்குரிய ஆயத்தம் செய்வாங்க. திருமணத்திற்கு ஒரு பெண்ணோ ஒரு மாப்பிள்ளையோ ஒரு அந்த திருமணத்திற்குரிய அந்த ஆயத்தங்கள் எவ்வளவு இருக்குமோ, அந்த இரு குடும்பத்துல எவ்வளவு ஆயத்தங்கள் இருக்குமோ, அதே போல அந்த திருமணத்துல கலந்து கொள்ளுகிறவர்களும் அழைப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்களும் என்ன செய்வாங்க, ஒரு ஆயத்தம் இருக்கும். என்னுடைய உறவுகள் வரும், இவங்க வருவாங்க, அவங்க வருவாங்க, என்ன பார்ப்பாங்க, இந்த ட்ரெஸ் போடணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், ஒரு ஆயத்தம். பலவிதமான சூழ்நிலைகள் நமக்கு தடைகளாக வந்தாலும் அதெல்லாம் மாற்றி சரியாக அந்த அழைப்புதலை பெற்றிருக்கிற நாம் அந்த நிகழ்ச்சியில பங்கெடுப்பதற்குரிய எல்லா ஆயத்தங்களையும் நாம் செய்கிறோம். அப்படிதானே? கரெக்ட் தான் நான் சொல்றதெல்லாம்? அப்போ இவ்வளவு விஷயங்களை ஒரு அழைப்புதல் நமக்கு கொடுக்கப்படும் போது அந்த அழைப்புதலை நாம பார்க்கிறோம் பாருங்க. அதுதான் இந்த காலவல்ல கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். தேவ சபையே, திருச்சபையோரே, தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாச மக்களே, உங்களுக்கு ஒரு அழைப்புதல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க ஒரு அழைப்பை பெற்றிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். முன்ன உங்களுக்கு ஒரு 2 அழைப்பை குறித்து சொன்னேன். நீங்கள் உலகத்தில் இருந்தபோது, வேறு மார்க்கத்தில் இருந்தபோது, உலக பக்கமாக நாம் ஜீவித்த போது கர்த்தர் நம்மளை சந்தித்து அவருடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு அழைப்பை கொடுத்து அவருடைய சபைக்குள்ளாக கொண்டு வந்த போதே இந்த அழைப்பையும் சேர்த்து கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை அறிந்து வைச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் அதை அறிந்திருக்கிறீங்க? அந்த அழைப்பு வரும்போதே இந்த அழைப்பையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துதான் சபைக்குள்ளாக கர்த்தர் கொண்டு வருகிறார். அப்ப அந்த அழைப்பை பெற்றிருக்கிற கர்த்தருடைய ஜனம், நீங்கள் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் பார்க்க சொல்றா தெரியுமா? ஒரு அழைப்புதல் கையில கிடைச்சா அந்த அழைப்புதலுக்கு நமக்குள்ளாக எவ்வளவு ஆயத்தம் நம்ம செய்கிறோமோ, அந்த ஆயத்தம் இந்த நாட்களிலே அவருடைய வருகைக்கு, என் அப்பன் இயேசு கிறிஸ்துவுடைய ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த கல்யாணத்துல மனவாட்டியாக நீங்களும் நானும் திருச்சபையும் இருக்க போகிறபடினாலே அந்த ஆயத்தம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்க்கும்படியாக தான் அவர் சொல்லுகிறார். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். ஆனால் இன்றைக்கு நம்போ இந்த அழைப்பு மனதிலே இல்லை. ஒண்ணு நமக்கு தெரியும், ஆண்டவர் சீக்கிரம் வருவார், இது தெரியும் நமக்கு. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், இது தெரியும். இதெல்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவர் எப்போ வருவார்னு தெரியல, வந்தா அவரோடு கூட போயிடுவேன். இயேசு கிறிஸ்து எப்ப வருவார்னு தெரியல, அவர் நான் எப்ப சந்திப்பேன், நான் ஆயத்தமா இருக்கிறேன். இப்ப வந்தாலும் நான் அவரோடு கூட போவேன். இப்ப வந்தா என்ன அவர் அழைச்சிட்டு போயிட்டா போதும், அவரோட வரைக்கும் நான் காத்திருக்கிறேன். எல்லாம் நல்லது சொல்லலாம். ஆனால் என்று இப்பொழுது இந்த சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிற நேரம் கர்த்தர் தம்முடைய வருகையை அவர் அனுமதிப்பார் என்றால், அவர் வருவார் என்றால், அவருடைய வருகையில நாம் போவதற்கு, அவருடைய வருகையில நாம் எடுத்துக்கொண்டு போய் அந்த கல்யாணத்திற்கு நாம் மனவட்டியாயிருக்க நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா? அந்த ஆயத்தம் நமக்கு இருக்கா? அந்த ஆயத்தம் உங்களுக்குள்ளாக இருக்கும்படியாக தான் உங்களுக்கு குடும்பம் கர்த்தர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். நல்ல குடும்பம், நல்ல வேலை, நல்லது, நல்ல வருமானம். ஆனா இதிலேயே நம்ம மூழ்கிடக்கூடாது.
சொல்லுகிறேன் என்று நீங்கள் தவறா எடுத்துக்கொள்ள கூடாது. இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. எதற்குனா, இந்த உலகத்துல நீங்கள் வாழுகிற காலங்கள்ல ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு அழகுபடுத்தி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே இது நல்லது, இது வேணும். ஆனால் அதையே நாம் நம்முடைய வாழ்க்கையாக போய்விடக்கூடாது. அந்த வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த கல்யாணத்தையும் நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருச்சபைக்குள்ளாக இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, அதற்குரியதான ஆயத்தம் இந்த நாட்கள்ல உங்களுக்கு இருக்கணும். ஆயத்தம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது இல்லாட்டி இருக்கணும் அப்படின்னா, ஒரு 3 காரியங்கள் இல்லாவிட்டால் ஒரு சில காரியங்கள் இந்த நேரத்தில் நான் காட்ட விரும்புகிறேன். மிக வேகமாக அந்த விஷயங்களை நீங்கள் பார்க்கும் போதே நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா, நீங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீங்களா, இல்லைன்னா ஆயத்தமே இல்லையா என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இப்ப பார்க்க போகிற இந்த காரியத்துல உங்களே நீங்க ஜட்ஜ் பண்ணி போறீங்க, உங்களே நீங்க ஆராய்ந்து பார்க்க போறீங்க. என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள். Matthew's Gospel chapter 22 verses 1 to 14. இந்த வார்த்தைகளை நீங்கள் எடுத்துக்குங்க. அதோடு இது அப்படியே ஒரு பக்கம் கையில வச்சுக்குங்க. அப்படியே வேதத்தை இன்னொரு பக்கமும் நீங்க எடுத்துக்குங்க. லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரையிலே இந்த 2 பகுதியில் இருந்துதான் உங்களை நான் அப்படியே நடத்த போகிறேன். ஆகவே 2 பக்கமும் உங்களுடைய கரத்தை நீங்க வச்சுக்கீங்க. நான் சொல்லுகிற பக்கமெல்லாம் நீங்க அப்படியே அந்த பேஜை மட்டும் நீங்க அப்படியே திருப்பிக்கிங்க. ஆகவே நீங்க பேஜையே திருப்ப வேண்டாம், அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே வச்சுங்க. இதுலதான் கர்த்தர் பேச போகிறார். நம்முடைய ஆயத்தம் இதுலதான் நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கிறோம் பாருங்க. இந்த அதிகாரம் ஒரு கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டதற்கு சொல்லப்பட்ட ஒரு சம்பவம். வாசிக்கிறேன் மிக வேகமாக. இயேசு மறுபடியும் அவர்களோடு ஊமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாது இருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறே ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துகளும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்திற்கும் போய்விட்டார். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபம் அடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லோர் பொல்லோர் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாணம் வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றான். மிக வேகமாக இந்த வேதத்தை நான் வாசித்து காண்பித்தேன். அந்த லூக்கா சுவிசேஷத்தை அப்படியே வச்சுக்கோங்க. இதை சார்ந்துதான் அதில் கர்த்தருடைய ஆவியானவர் பேச இருக்கிறார்.
இந்த சம்பவத்தை நாம படிக்கும் போதே ஓரளவு நீங்கள் புரிந்திருப்பீர்கள். ஆயத்தத்தை குறித்த ஒரு காரியம் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இங்கே நம்ம பார்க்கிறோம், அழைக்கப்பட்டவர்களுக்கு மறுபடியும் ஒரு கால் வர சொல்லி, அப்போ நடக்கிற ஒரு காரியங்களை நம்ம இங்க பார்க்கிறோம். எந்த அளவு இவர்கள் ஆயத்தமாய் இருந்தார்கள், ஆயத்தம் இல்லாதவர்களாய் இருந்தார்கள் என்பதை இங்கே வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இங்க நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் பாருங்க, வாசித்த அந்த 3ஆம் வசனத்துல, அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அனுப்பினான், அழைக்கப்பட்டவர்களோ வர வர மனதில்லாமல் இருந்தாங்களாம். இன்விடேஷன் என்னமோ கொடுத்தாச்சு, கொடுத்தவங்களுக்கு மறுபடியும் ஒரு ரிமைண்ட். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இன்விடேஷன் கொடுத்தாலும் ஒரு 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 தகவல்களை இன்விடேஷன் ஒரு 2 வாரம் 3 வாரங்களுக்கு 1 மாதத்திற்கு முன்னாடி அது கொடுத்துட்டாலோ இல்லாவிட்டால் வாட்ஸ்அப்ல அனுப்பினாலோ போன்ல சொன்னாலோ அந்த நாட்களுக்கு முன்னதாகவும் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, திரும்பவும் ஒரு ரிமைண்ட் கால் பண்றாங்க. எப்படியாகல நீங்க என்ன செஞ்சிடணும், வந்து இருக்கணும், எப்படியாவது நீங்க உங்களோட பிரசன்ஸ் நீங்க கொடுக்கணும், திரும்ப ரிமைண்ட் கால். இந்த கல்யாண விருந்துல அதுதான் நடக்குது. அழைக்கப்பட்டவர்களை வர சொல்லி திரும்ப ஒரு ரிமைண்ட் கால் கொடுக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கோ என்ன இல்லையா, வர மனம் இல்லை, வர்றதுக்கு மனசு இல்லை. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா 5ஆம் வசனத்துல திரும்ப அனுப்புறாரு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, இந்த விதமாலாம் விருந்து ஆயத்தமா இருக்கு, அழைக்கப்பட்டவர்களை வர சொல்லுங்க. அப்ப என்ன செய்றாங்க அவங்க, சொல்லுங்களேன், என்ன பண்றாங்க, அசட்டை பண்ணி, அசட்டை 2 காரியங்கள், ஒன்று வர மனம் இல்லை, 2வது அசட்டை. அவங்களுடைய ஆயத்தம் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு. அப்ப இந்த விருந்துக்கு, இந்த கல்யாண விருந்துக்கு, இந்த கல்யாண நிகழ்ச்சிக்கு அவர்கள் என்னவா இல்ல, ஆயத்தம் இல்ல, போக ஆயத்தம் இல்ல. அதனாலதான் வர மனம் இல்லாம அதை என்ன செய்றாங்க, அசட்டை. அந்த திருமணத்திற்கு, இந்த கல்யாணத்திற்கு அவர்கள் போகக்கூடியவர்களா இருந்திருந்தாங்கன்னா ஒரு ஆயத்தம் இருந்திருக்கும். அதை நான் சொன்ன பாருங்க, உலக பிரகாரமாக நம்முடைய கரத்துல ஒரு அழைப்புதலை கொடுத்தா அதை நம்ம எவ்வளவு ஒரு ஆயத்தப்படுறோமோ அது நடக்கும், இருக்கும் கண்டிப்பா. இல்லனா ஆயத்தம் இல்லனா இதுதான் வர மனம் இல்ல, 2வது அசட்டை, அசட்டை. இந்த 2 காரியங்களுக்கு ஒன்றை வேதம் நமக்கு சொல்லுகிறது. வர மனசு இல்லாத இருக்கிற காரணத்திற்கு, அதை அசட்டை பண்றதுக்கு சில காரணங்களை சொல்லுகிறாங்களாம். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அந்த வசனத்துல பார்க்கிறோம் 5ல, ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன், அப்படி சொல்லியிருக்குல்ல. லூக்கா சுவிசேஷம் வாங்க, அதான் உங்களை அப்படி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். லூக்கா 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் வாசிங்க. ஆனால் 18ஆம் வசனத்துல நீங்கள் வாசிச்சீங்கன்னா, அழைக்கப்பட்டவர்கள் சொன்னது என்னன்னா, அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். வர மனம் இல்ல, அசட்டை பண்றாங்க. ஏன் கேட்டா போக்கு சொல்றாங்க. என்ன போக்கு சொல்றாங்க தெரியுங்களா? வாசிக்கிறேன் பாருங்க, அந்த வசனத்தை தொடர்ச்சியா வாசிக்கிறேன். ஒருவன் ஒரு வயலை கொண்டேன், அவன் சொல்றான், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன் 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது
என்றான். காரணங்களை பார்த்தீங்களா? அவர்கள் போக்கு சொன்ன காரியங்களை இங்க நம்ம பார்க்கிறோம். ஆயத்தம் இல்ல, ஆயத்தம் இல்லாதவர்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற காரியம் வர மனசில்ல, அதை அசட்டை. அதற்கான காரணங்கள் அவங்க சொல்றத பார்க்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க. அப்ப இந்த நாட்கள் திருச்சபைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ல வருகிற காரியம் என்ன? உங்களுடைய அழைக்கப்பட்ட அழைப்பை நீங்கள் பார்க்கும்படி அவர் சொல்லும் போது அதுல உங்களுடைய ஆயத்தம் இருக்கா இல்லையா? உதாரணத்திற்கு இந்த ஊமையை ஆண்டவர் சொன்னதில் பார்க்கும்போது இவர்கள் ஆயத்தம் இல்லாமல் இருந்ததுனால அவர்கள் போக்கு சொல்லுகிறவர்களாக இருந்தார்கள். இந்த நாட்கள்ல அழைக்கப்பட்டவர்களாகிய நாம் அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த கல்யாணத்திற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கிறோமா இல்லையா என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியுமானால், கர்த்தர் நமக்கு நிழலாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கல்யாண விருந்தாகிய கல்யாண வீடாகிய அவருடைய சபையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய சபை நிழலாய் உங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். ஒரு ஆயத்தம் இருக்கா இல்லையான்னு பார்க்கிறதுக்கு ஒரு தற்பரிசோதனை. நம்முடைய ஆயத்தத்திற்கு கர்த்தர் நமக்கு ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார், ஒரு ரீகால். நான் சொன்னேன், நீங்க சபைக்குள்ளாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டு வரும்போதே உங்களுக்கு இந்த அழைப்பையும் கர்த்தர் கொடுக்கிறார் என்று. அந்த அழைப்புக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? ரீகால் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் சபையில. வாங்க, கமோ வாங்க, இந்த கல்யாண விருந்துக்கு வாங்க. அப்படின்னா சபையில என்ன கல்யாண விருந்து? கல்யாண விருந்து என்பது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. இரண்டாவது செவ்வாய்க்கிழமை காலை சகோதரிகளுடைய ஜெபம். மூன்றாவது மாலை வேதபாட வகுப்பு. அதற்கு அடுத்தது வெள்ளிக்கிழமை மாலை போதனையும் ஜெபம். மூன்றாவது சனிக்கிழமைகளில் நடக்கிற சங்கிலி ஜெபம். இரண்டாவது சனிக்கிழமை மாலையில நடக்கிற அற்புத மாலை கூட்டம். மாதத்தில் முதல் தேதி அதிகாலை வாக்குத்தத்த ஆராதனை. மாதத்தின் கடைசி சனிக்கிழமை உபவாச ஜெபம். இது எல்லாம் கல்யாண விருந்து. கல்யாண வீட்டிலே வைக்கப்பட்டிருக்கிற கல்யாண விருந்து இவைகள் எல்லாம். இந்த விருந்துக்கு சபையிலே எஜமான் எப்படி ஒரு வேலைக்காரனை அனுப்பி அவங்களுக்கு ஒரு ரீகால் கொடு, அவர்களுக்கு ஒரு அழைப்பை கொடு என்று எப்படி கூப்பிடுகிறார்களோ, அதே போல சபையிலும் என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாட்களும் அழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். எதற்கு? நம்முடைய ஆயத்தம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை பார்க்க, அந்த கல்யாண வீட்டில பங்கெடுக்க. இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, 40 நாட்கள் சபையில கல்யாண விருந்து நடந்துகிட்டு இருக்கு. நாம் என்ன செய்கிறோம்? சபையில சொல்லப்பட்ட காரியங்களை கேட்டு அந்த அழைப்புதலை பெற்றுக்கொண்ட நாம் அந்த அழைப்புதலுக்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வருகிற தடைகள் எல்லாம் மாற்றி, சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி, நம்முடைய ஊழியத்திற்கு அந்த அழைப்புதலுக்கு சாதகமாக நம்ம அதை ஏற்படுத்தி ஊழியத்திலே அந்த கல்யாண விருந்தில வந்து நம்ம பங்கெடுக்கிறோமா? இல்லனா இவர்களை போல வர மனதில்லாதவர்களாய் அதை அசட்டை பண்ணி அதற்கு காரணங்களை போக்கு சொல்லுகிறவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சிந்திப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்.
உங்களுடைய ஆயத்தம் இந்த நாட்கள்ல அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த கல்யாண விருந்துல மனவாட்டியாக ஒரு மனைவியாக அழைக்கப்பட்ட நீங்கள் மாற போகிறபடினாலே, நீங்கள் இருக்க போகிறபடினாலே அதற்குரியதான அந்த ஆயத்தம் இந்த நாட்களிலே நிழலாய் கர்த்தர் வைத்திருக்கிற இந்த கல்யாண வீட்டிலே நடக்கிற இந்த கல்யாண விருந்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பிற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. யோசிச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. ஒருவேளை இதை கேட்கும் போது இதை நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோம் என்று எனக்கு தெரியாது. நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்றீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு பேசுகிற வரைக்கும் பேசிட்டு முடிச்சுட்டு போக தானே போறோம், எல்லாம் கேட்கறதானே அப்படி நம்ம நினைக்கிறோமா? இல்லை என்றால் ஆவியானவர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார், எனக்கு உணர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற உணர்வோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? உலகத்துல நடக்கிற ஒரு குடும்ப நிகழ்ச்சியில ஒரு அழைப்புதல் நம்மளுக்கு கிடைக்கும் போது அந்த அழைப்புதலை முழுவதுமாய் வாசித்து அதை மனதில் வைத்து அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அதற்குரிய பிரயாசத்தை, அதற்குரிய ஆயத்தத்தை செய்கிற நாம் அந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்து அவர்களை சந்தோஷிப்பிக்கிற, அவர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக கொண்டு போகிற நாம், என் அப்பன் இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாக உங்களையும் என்னையும் அவர் ரட்சித்து அவருடைய சொந்த ஜனமாய், அவருடைய சொந்த பிள்ளைகளாய் நம்மளை மாற்றி வர காலங்களிலே அவருடைய திருமணமாக்கிய மணவாளனாகிய கிறிஸ்து இயேசுவோடு மணவாட்டி ஆக்கிய நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்களாக்கிய நாம் அந்த கல்யாண விருந்திலே அவரோடு கூட நாம் இருக்க போகிற நமக்கு அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆட்டுக்குட்டியானோட கல்யாணத்துல மணவாட்டியாய் நீங்க அவரோடு கூட இருக்கும்போது அவருக்கு எத்தனை மகிழ்ச்சி. அப்ப இந்த அழைப்புதலை அவர், நீங்க ரட்சிக்கப்பட்ட போதே அவர் உங்களுக்கு இந்த அழைப்பை கொடுத்தாரே, அந்த அழைப்பை பெற்ற நாட்களில் இருந்து இதுவரையிலும் அதற்கான ஆயத்தம் என்ன உங்களோட வாழ்க்கையில? அதற்கென்று கர்த்தர் இந்த நாட்களை நீங்கள் ஆயத்தமாக்கும்படி சபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து, இந்த கல்யாண வீட்டை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து, இந்த கல்யாண வீட்டிலே ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் வைத்து ஒவ்வொரு வாரமும் நாட்களும் அவர் உங்களுக்கு இந்த அழைப்பை ரீகால் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த ரீகாலுக்கு உங்களுடைய பதில் என்ன? இவர்களை போலவா, இவங்க செஞ்சதை போலவா வர மனதில்லாதவர்களா இருந்தாங்க? அதுக்கெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. போகணுமா என்னன்னா நம்ம யோசிக்கிறோம்ல. அதற்கு இவங்க சொன்ன அந்த போக்கு சொல்லுகிறது போல இந்த நாட்களை நாம் எவ்வளவு சொல்லுவோம்ல, எவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பலவிதமான சாக்கு போக்குகளை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஊழியக்காரனுக்காக இங்க ஊழியம் அல்ல, ஊழியக்காரனுக்காக இந்த கல்யாண விருந்து அல்ல. நன்றாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்காக சபை அல்ல, எனக்காக இங்க ஆராதனை அல்ல, நமக்காக சபை, நமக்காக ஊழியம், நமக்காக. ஏன்? அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த கல்யாணத்துல மனைவியாய் நீங்கள் பிரவேசிக்க போறவங்க, அழைக்கப்பட்டவர்கள் நீங்க. அதற்குரிய ஆயத்தம் உங்களுக்குள்ளாக இருக்கதான் இந்த கல்யாண விருந்தை கர்த்தர் உங்களுக்கு சபையில கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன் இத்தனை விருந்து? ஏன் இத்தனை விருந்தை கர்த்தர் வைத்து உங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு கர்த்தர் இதை வைத்திருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? பலவிதமான காரியங்கள் இவர்களை போல அசட்டை பண்ணுகிறோம், அசட்டை பண்ணுகிறோம், அசட்டை பண்ணி விடுகிறோம், அசட்டை பண்ணுகிறோம். அசட்டைக்கு தான் இங்க எஜமான் ஒரு காரியத்தை அழகா சொல்றார். 22 மத்தேயு 22 நம்ம வாசிச்சோம் பாருங்க. என்ன தெரியுங்களா? 8ஆம் வசனத்துல, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் என்ன செஞ்சாங்களாம்? போனார்கள். அபாத்திரராய் அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரராய் போனார்கள். யார் அவர்கள்? வரமனமில்லாதவர்களாய் அசட்டை பண்ணி காரணங்களை சாக்கு போக்கு சொல்லுகிறவர்கள். எஜமான் சொல்லுகிறார் அபாத்திரராய் போனார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? என்ன கான்செப்ட்ல இங்க எஜமான் சொல்றாருன்னா,
நம்முடைய எஜமான் எப்படி தெரியுமா அந்த கான்செப்ட் என்ன தெரியுங்களா? அபாத்திரராய் போனாங்கன்னா, ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம் ஆச்சு, இத்தனை வருஷம் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு ஏதோ போகணும்னு போய் மாதத்துல ஒரு முறை திருவிருந்து எடுத்து எனக்கு ஏதோ காணிக்கைகளினாலும் தசமபாகங்களினாலும் கொடுத்து என்னோட மகள் என்று பேர் சொல்லி, கிறிஸ்தவர்கள் என்று பேர் சொல்லி வாழ்ந்து கடைசியில ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களாய், எனக்கு மனவாட்டியாய் வரலையே என்று சொல்லுகின்ற அவர் நினைக்கின்ற வார்த்தை தான் அபாத்திரராய் போனார்களே. அதை லூக்காவில எப்படி வாசிக்கிறேன் தெரியுங்களா? 24ஆம் வசனம் 14-24 வாசிக்கும் போது அங்க இன்னும் ரொம்ப கொஞ்சம் லூக்கா டாக்டர்ல கொஞ்சம் அழகா சொல்றார். அவர் அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை. என்ன சொல்றாருங்க? அழைக்கப்பட்டவர்கள் ஒருவனாகிலும் என் விருந்தில் ருசி பார்ப்பதில்லை. ருசி பார்ப்பதில்லையா? தேவனுடைய ஜனமே, நாம் அவருடைய ஜனமா இருக்கிறோம், அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். இப்ப உங்களை பார்த்து நான் இந்த வார்த்தையை திரும்பவும் ஆவியானவர் வைக்கிறார். நீங்கள் அழைக்கப்பட்ட உங்களை அழைப்பை பாருங்கள். முடிக்க போறேன். உங்களுடைய அழைக்கப்பட்ட இந்த இன்விடேஷனுக்கு உங்களுடைய அழைப்பை பாருங்க. See your invitation, see your call. ஆயத்தமா இருக்கிறீங்களா? இன்று ஆண்டவர் வந்தா போக முடியுமா? கேட்டுக்கொண்டிருக்கும் போது கர்த்தர் வந்தா அவரோட வரிகளை நீங்கள் போவீங்களா? இல்ல அப்படின்னா எஜமான் சொன்னதுதான் அபாத்திரராய். எதற்கு இவ்வளோ டைம் வேஸ்ட்? எதற்கு நம்மளுக்கு ஒரு கிறிஸ்தவர்கள்னு ஒரு பேரு? எதற்கு நமக்கு கர்த்தருடைய உடன்படிக்கை? என்னத்திற்கு இதெல்லாம்? What is the use for all these things? எல்லாம் என்னத்திற்கு? அந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில இல்ல அப்படின்னா இதெல்லாம் என்னத்திற்கு? கொஞ்சம் அப்படி வெளியே இறங்கி போனோம்னா உலகத்துல மக்கள் அப்படி போயிட்டு வந்து போக்குவரத்துமா இருக்கிறாங்க பாங்க, அவர்களை போல வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனா அவர்களிடத்திலிருந்து கர்த்தர் உங்களை பிரித்து உங்களுக்கு அழைப்பை கொடுத்து கர்த்தர் ரட்சித்து இந்த அழைப்பை கர்த்தர் தந்து நீங்கள் ஆயத்தமாகும்படி இந்த நிழலா இருக்கிற இந்த கல்யாண வீட்டிலே கர்த்தர் உங்களை வைத்து இந்த கல்யாண வீட்டில் நடக்கிறதான இந்த கல்யாண விருந்திலே நீங்கள் கலந்து கொண்டு உங்களை நீங்களே ஆயத்தமாகி கொள்ளும்படிதான் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அழைக்கப்பட்ட உங்களுடைய அழைப்பை பாருங்க. நான் நினைக்கிறேன் நான் பேசுகிறது உங்களுக்கு புரியும் என்று. இதற்கு மேல ஒரு செய்தி, அவருடைய வருகைக்கு நாம் போவதற்கு இன்னொன்னு கொடுக்கணுமா அப்படி என்பது நான் யோசிச்சு பார்க்கிறேன். சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, நீங்கள் எந்த இடத்துல எந்த பகுதியில் இருந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும், நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த இந்த வார்த்தைகளின்படி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு நேராக கர்த்தர் வைக்கிறார். நீங்கள் அழைக்கப்பட்ட உங்களுடைய அழைப்பை பாருங்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த கல்யாணத்திற்கு மனவாட்டியாக மனைவியாய் போக போறேன். நீங்க இருக்கிற இடத்திலே கர்த்தர் உங்களுக்கு வைத்த அந்த கல்யாண வீட்டிலே கல்யாண விருந்திலே நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீங்களா? போகிறவர்களா இருக்கிறீங்களா? இல்லை என்றால் உங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் யோசித்து பாருங்க. உங்களுடைய ஆத்துமாவிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்க. இன்று கர்த்தருடைய வருகை என் அப்பன் இயேசு வருவாரானால், அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, இந்த நாட்களை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்கிறதுனால இயேசு வரும்போது போய்விடுவோம் என்று நாம் நினைக்க வேண்டாம். இல்ல, இந்த ரீகால் கொடுக்கிற இந்த நாட்கள் கர்த்தர் உங்களை உங்களுடைய அழைப்பிற்கு நீங்கள் ஆயத்தமாக்கும்படி இந்த நாட்களை கர்த்தர் உங்களை இந்த கல்யாண வீட்டிலே இந்த கல்யாண விருந்திற்கு உங்களை கலந்து கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற இந்த அழைப்பை
ஏற்றவர்களாக, ஏற்றுக்கொண்டவர்களாக உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிற அந்த அனுபவம் தான் அந்த அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த கல்யாண விருந்திலே, வீட்டிலே நீங்கள் போக முடியும். இல்ல அப்படின்னா மத்திய 22 வாசிச்சோம் பாருங்க, 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ள பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, ஆண்டவர் நம்மளை பார்ப்பார். அவருடைய கண்கள் அவர் மறைத்துக் கொள்ள மாட்டார், பார்ப்பார், பார்க்கிறவர். அடுத்தது என்ன நடக்கிறது என்று அங்க அவர் சொல்லுகிறார். அதனாலதான் அங்க வேதம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். நாம் அநேகர்ல இருக்கிறோமா, சிலர்ல இருக்கிறோமா, நம்ம இப்போ ஆராய்ந்து பார்க்கணும். தேவனுடைய சனமே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ நம்ம முன்னாடி வாழ்ந்துகிட்டு இருந்த வாழ்க்கை இப்ப இங்க வந்துட்டு இயேசுக்குள்ளாக வாழ்றோம், ஆகவே அது ஒரு வாழ்க்கை. அப்படி அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இயேசுவோடு கூட, என் அப்பன் இயேசு கிறிஸ்துவோடு நித்திய காலமாக அவரோடு கூட வாழ போகிற அந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில அவர் சந்தோஷிக்க, அவர் மகிழ்ச்சியா இருக்க, அந்த சந்தோஷத்தின் மகிழ்ச்சி நமக்கு கொடுக்க அவரோடு கூட இருக்கிற அந்த காலங்கள் தான் ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த கல்யாணம் வருகிற அந்த நாட்கள். அப்ப நாம் இந்த நாட்கள்ல நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இவர்கள் போக்கு சொன்னது போல இந்த நாட்கள் நாம் போக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறவர்களா நாம் இருப்போம்னா, வார்த்தை உங்களுக்கு கல்யாண விருந்தில பங்கெடுங்க. நம்ம எல்லாருக்கும் வேலை இருக்கு, நம்ம எல்லாருமே பிஸியான ஷெட்யூல்ல தான் இருக்கிறோம். நமக்கு நேரம் போகலதான், நமக்கு நேரம் பத்தாது, சூழ்நிலை நமக்கு எல்லாமே டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஆனாலும் கர்த்தருக்குரிய காரியத்துல உங்களுடைய கல்யாண வீட்டிலே கல்யாண விருந்து நடக்கும்போது நாம் எங்க இருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது நமக்கு எதை காண்பிக்குதுன்னா, கல்யாண விருந்திலே நாம் இல்லாம நாம் வேற இடங்கள்ல நாம் வேற எங்கேயோ இருப்போமானால், அது இங்க சொல்லப்பட்ட வர மனமில்லாத அசட்டை பண்ணப்பட்டவர்களை போலதான். கேட்ட காரணங்கள் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இதுவரையில் நம்ம எப்படியோ போய்விட்டோம், இதுவரையில் நம்ம எப்படியோ வாழ்ந்துட்டோம், இதுவரையில் நம்ம எப்படியோ நாம் இருந்துட்டோம். ஆனால் இந்த செய்திக்கு பிறகாவது நம்மை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். போக்கு சொல்ல நமக்கு இன்னும் நாட்கள் இல்லை, சொல்லிக்கொண்டு போகலாம். ஆனால் அபாத்திரராய் நாம் போய்விடுவோம், அபாத்திரராய் போய்விடுவோம். அதற்கு கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அழைக்கப்பட்ட உங்களுடைய அழைப்பை பாருங்க. இட்ஸ் சோ பிரீஷியஸ். வேதம் சொல்லுகிறது, இட்ஸ் கிரேட் பேங்கெட். அது பெரிய ஒரு சிறந்த ஒரு சிறப்பான ஒரு வெட்டிங் என்று வேதம் சொல்லுகிறது இங்க. அப்ப அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் அப்படிதான். அதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கும் போது உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. இனி வருகிற நாட்கள் சபையை அசட்டை பண்ண வேண்டாம், ஊழியங்களை அசட்டை பண்ண வேண்டாம். வர்ற மனதில்லாதவர்களாய் நாம் இருந்து விடக்கூடாது. இவைகளை நீங்கள் உங்களுடைய மனதில் நீங்கள் வைத்து முடிந்த அளவிற்கு சரியான காரணங்கள் இருந்தா பரவாயில்ல, ஆனால் முடிந்த அளவிற்கு வாங்க. கடந்த நாட்கள்ல கூடலூர் பகுதிக்கு ஒரு காரியத்திற்காக நான் போயிருந்தேன். அவர்கள் கூட்டிக் கொண்டு போகும்போது இதுதான் எங்களோட சபை என்று சொன்னாங்க. அதற்கு பிறகு அந்த சபைக்கு பிறகு ஒரு 7-8 கிலோமீட்டர் கூட்டு போயிருப்பாங்க அவங்களுடைய இடத்திற்கு. அங்கதான் அவங்களோட நிகழ்ச்சி நடந்தது. போன பிறகு நான் கேட்டேன், இங்க இருந்தாங்க இங்க போறீங்க உங்க சபைக்குன்னு. ஆமா பாஸ்டர், எங்களுக்கு இதுதான் சபை. 7-8 கிலோமீட்டரு, 7-8 கிலோமீட்டருக்கு போக்குவரத்து வசதி கிடையாது. ஒன்னு 2 வீலரு இல்லாட்டி நடக்கணும் சொல்றாங்க. 2 பேர் நடப்போம், 2 பேர் பைக்ல போவாங்க, 4 பேர் நடந்தே போவோம் பாடிக்கிட்டுன்றாங்க. அப்படியெல்லாம் இன்றைக்கு சூழ்நிலை காலங்கள் இருக்கும்போது
கர்த்தர் நமக்கு நல்ல சூழ்நிலைகளை கத்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல வசதிகளை கத்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனால் நாம் நாட்கள்ல கல்யாண வீட்டிலே நடக்கிறதான கல்யாண விருந்திலே கலந்து கொள்ள நமக்கு மனமில்லாதவர்களாக அதை அசட்டை பண்ணி விடுகிறோம். ஆராய்ந்து பாருங்க. அதுல நீங்கள் ஒருவராய் இருந்து விடக்கூடாது. கர்த்தருடைய பார்வையில அதுல நீங்கள் ஒரு நபராய் இருந்து விடக்கூடாது. பலவீனம், வியாதி, சுகவீனம் இவைகளாம் நாம் இந்த நாட்களிலே சாக்கு போக்காக நாம் காரணங்களை காட்டாமல், மற்ற வேலைகள், மற்ற காரியங்கள், மற்ற சூழ்நிலைகளை நம் காரணங்களை காட்டாமல் நாட்களை நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒன்றை மாத்திரம் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்க, இந்த கல்யாண வீடு, இந்த கல்யாண விருந்து எதுக்குன்னா ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துல நீங்கள் மனவாட்டியா இருப்பதற்குரிய ஆயத்தமாக இருக்கிறதானே இந்த இடம் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. பொதுவா ஒரு மணமகன், ஒரு மணமகள் தன்னை ஆயத்தப்படுத்தணும். இல்லாவிட்டால் நாம் ஒரு இடத்திற்கு போவதற்காக நாம் ரெடி ஆகுறோம்னா நமக்கு ஒரு இடம் வேணும்ல. ஒரு மண்டபத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மணமகனுக்குன்னு ஒரு அறை, மணமகளுக்குன்னு ஒரு அறை. ஒருவேளை வீட்டுல ரெடி ஆகுறவங்களா இருந்தா நமக்கு வீட்டுல நம்ம ரெடி ஆகும்போது நம்ம என்ன செஞ்சிடறோம், ஃபுல்லா எல்லாவற்றையும் க்ளோஸ் பண்ணிட்டு அதற்குள்ளாக நம்மளை ரெடி பண்ணிக்கிறோம்ல. அதே போலதான் இந்த உலகத்திலிருந்து உங்களை மறைவிடமாக, உங்களை மறைத்து கொள்ளதான் கத்தர் இந்த கல்யாண வீட்டை, கத்தர் இந்த அறையை கத்தர் வைத்திருக்கிறார். இதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா யாரும் உங்களை பார்க்க முடியாது. இங்க உங்களை நீங்களே ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிற, உங்களே நீங்க ரெடி பண்ணி கொள்ளுகிற. இன்னும் நீங்க ரெடி பண்ணணும்னு சொல்றதுக்கு ஒரு செய்தி இருக்கு. அதுக்கு எடுத்துக்கிட்டோன்னே நேரம் அதிகமா போயிடும். ஆயத்தத்துக்குள்ள வந்துட்டு அதுக்குள்ள ரெடி ஆகுறது என்னங்க? வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 96:9 பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுதுகொள் என்ற அந்த வார்த்தைக்கீழாக உங்களோட ப்ரிப்பரேஷன், நீங்கள் ரெடி ஆக வேண்டிய காரியங்கள் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் அவர் சொல்லுகிறார். அதுக்குள்ள போன அது வேற ஒரு செய்தி. ஆனால் காலவில் கர்த்தரோட ஆவியானவர் நமக்கு பேசின அந்த வார்த்தைகளை நீங்கள் யோசிச்சு பார்த்து கர்த்தர் மறுபடியும் முடிவில் இந்த வார்த்தை திரும்ப உங்கள் முன்பாக வைக்கிறார். நீங்கள் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை பாருங்க. உங்களுக்கு கொடுத்த அந்த இன்விடேஷனை கொஞ்சம் அப்படி எடுத்து பாருங்க. ஆமென். நீங்க ரட்சிக்கப்பட்டு சபையில கர்த்தர் உங்களை கொண்டு வந்து சேர்க்கும் போது உங்களுக்கு இந்த ஒரு அழைப்பை கொடுத்தார்ல, அப்பா, மகனே, மகளே, உனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, என்னுடைய கல்யாணம் ஒண்ணு உண்டு, என்னோட கல்யாணத்துல நீதான் மனவாட்டி, நீதான் எனக்கு மனைவி என்று உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் அப்பவே கொடுத்தார் பாருங்க. அது ஒவ்வொரு நாளும் எடுத்து பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? ஹல்லேலூயா. உங்களுக்கு பிரயோஜனமான வார்த்தை உங்களுக்கு கொடுத்திருப்பேன் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா இப்ப கர்த்தரோட வருகை வந்தா நீ இதை பற்றி பேசலன்னு என்ன ஆண்டவர் சொல்லவே முடியாது. நான் பேசிட்டேன். ஆனா இதுல அநேகர் சிலர் ஆரம்பத்தை விட்டுட்டீங்க, பாதியில வந்து உட்கார்ந்தீங்க. இதுதான் ஆயத்தத்தினுடைய பலவீனம். என்ன சொன்னன்னு உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்காது, ஆரம்பம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆகவேதான் கல்யாண விருந்துக்கு போகும்போது, கல்யாண வீட்டிற்கு போகும்போது தொடக்கத்திலே போயிடுங்க. தொடக்கத்திலே போங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இப்ப நம்ம பாதியில வரதெல்லாம் எப்படின்னா, அந்த 10 கன்னிகைகள்ல 5 கன்னிகைகள் ஞானம் உள்ளவர்கள், 5 கன்னிகைகள்ல போயிட்டு எண்ணெய் வாங்கிட்டு வர்றது கொஞ்சம் தாமதமாகும் போது என்ன ஆயிடுச்சான், அந்த நிலை ஆயிடக்கூடாது. ஆகவே வாரத்தில் ஒரு நாள் கர்த்தருடைய சபையிலே கல்யாண வீட்டிற்கு நாம் வருகிறோம். அழகா வாங்க, நல்ல உடை அணிஞ்சு வாங்க. மணவாளனை பார்க்க வரீங்க, மணவாட்டி ரொம்ப அழகா நீட்டா வாங்க, ஆயத்தமா வாங்க, நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா வாங்க. கொஞ்சம் நேரம் எடுத்து முன்னாடியே வந்துருங்க. இரவு முழுவதும் நான் தூங்கல, அது தெரியுமா உங்களுக்கு? நைட்டு முழுவதும் தூங்காம இங்க 3 மணிக்கு இங்க வர்றேன். எதுக்கு நான் சொல்றேன்னா, என்ன பெருமைக்காக நான் சொல்லல, ஒரு ஆயத்தம் உங்களுக்குள்ளாக இருக்கட்டும். எங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் ஒரு மணி நேரத்திற்கு முன்னாக நம்ம கிளம்புனாலே குறிக்கப்பட்ட நேரத்திற்கு நம்ம வந்துடலாம். நம்ம இடத்துலதான் இருக்கு எல்லாமே. ஆகவே இதையெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்து இந்த நாட்களில் நம்முடைய ஆயத்தத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக, நம்முடைய அழைப்பை நம்ம பார்த்து கர்த்தருக்குள்ளாக அவருடைய வரைக்கு நாம் ஆயத்தப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் இருக்கிற இடத்துல நம்ம அப்படியே எழுந்து நிற்போமா?
இந்த பாடலை நாம் பாடும்போது அப்படியே நாம் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். நாட்கள்ல இதுவரைக்கும் வர மனதில்லாதவர்களாக, அசட்டை பண்ணினவர்களாக, அதற்கு பலவிதமான சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களாக நம்ம இருந்திருக்கலாம். ஆனால் இனி வருகிற நாட்கள்ல அப்படி இல்லை. நீங்க ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துல மனைவியாக போறவங்க, மனவாட்டியாக போறவங்க. நீங்க மனவாட்டி தான், மனவாட்டி மனைவியாக போறீங்க. இதை நீங்கள் மனதில் வைத்து இந்த நாட்களில் நீங்கள் ஆயத்தப்படுவதற்குரியதான அந்த ஆயத்தம், இந்த கல்யாண விருந்தில், இந்த கல்யாண உபசரிப்புல நீங்க வாங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். அப்பா, நீர் எங்களுக்கு பயத்தின் ஆவியை தராமல் தைரியத்தின் ஆவி தந்தீரே. அப்பா, நீர் எங்களுக்கு சோர்வின் ஆவியை தராமல் உற்சாக ஆவி தந்தீரே. கரங்களை தட்டி பாடுமா? அப்பா, நீர் எங்களுக்கு பயத்தின் ஆவியை தராமல் தைரியத்தின் ஆவி தந்தீரே. அப்பா, நீர் எங்களுக்கு சோர்வின் ஆவியை தராமல் உற்சாக ஆவி தந்தீரே, உற்சாக ஆவி தந்தீரே. எஸ், ஆட்டுக்குட்டியானவரோட அந்த கல்யாணத்துக்கு ஆயத்தமாவோம். ஞானி காலை வெட்கப்படுத்தும்படிக்கு இந்த பைத்தியங்களை தெரிந்து கொண்டி, ஞானி காலை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியங்களை தெரிந்து கொண்டி, உள்ளதை அவமாக்கும்படிக்கு, உள்ளதை அவமாக்கும்படிக்கு இந்த இல்லாததை தெரிந்து கொண்டே, இந்த இல்லாததை தெரிந்து கொண்டே. அப்பா, நீர் எங்களுக்கு பயத்தின் ஆவியை தராமல் தைரியத்தின் ஆவி தந்தீரே. அப்பா, நீர் எங்களுக்கு சோர்வின் ஆவியை தராமல் உற்சாக ஆவி தந்தீரே, உற்சாக ஆவி தந்தீரே. கர்த்தர் நமக்கு என்ன ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா? சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்ன ஆவி கொடுத்திருக்கிறாரா? உற்சாக ஆவி. என்ன ஆவியை எடுத்துட்டாரா? ஆமா, பயத்தின் ஆவியை நமக்கு ஆண்டவர் கொடுக்கல, உற்சாகத்தின் ஆவி. கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் பேசின இந்த வார்த்தைகளுக்கு பிறகு இப்ப நமக்குள்ள பயத்தின் ஆவி உண்டாயிருக்கா, உற்சாகத்தின் ஆவி உண்டாயிருக்கா? ஹலோ, என்ன ஆவி உங்களுக்கு உண்டாயிருக்கு? உற்சாக ஆவி உண்டாயிருக்கா? தீர்மானம் பண்ணிட்டீங்களா? கர்த்தர் எனக்கு காண்பித்திருக்கிற, எனக்கு கொடுத்திருக்கிற கல்யாண வீட்டில நடக்கிற எல்லா கல்யாண விருந்துல நான் தான் முன்னாடி நிற்பேன்னு அந்த உற்சாகம் வந்துருச்சா? அந்த உற்சாகம் வந்தவங்களா அப்படியே சும்மா அப்படியே கரங்களை தட்டி இருக்கிறீங்க. அப்ப நீங்க தான் முதலா இருக்கணும். அப்பா, நீர் எங்களுக்கு பயத்தின் ஆவியை தராமல் தைரியத்தின் ஆவி தந்தீரே. அப்பா, நீர் எங்களுக்கு சோர்வின் ஆவியை தராமல் உற்சாக ஆவி தந்தீரே, உற்சாக ஆவி தந்தீரே. எஸ், அவருக்கே சாத்தானின் கோட்டைகளை தகர்க்க எனக்கு சத்திய வார்த்தைகளை தந்தி, சாத்தானின் கோட்டைகளை தகர்க்க எனக்கு சத்திய வார்த்தைகளை தந்தி, ஜெபிக்கிற ஆவியை தந்து, ஜெபிக்கிற ஆவியை தந்து என்னை ஜெயமுள்ள மகனாக்கினே, என்னை ஜெயமுள்ள மகனாக்கினே. அப்பா, நீர் எங்களுக்கு பயத்தின் ஆவியை தராமல் தைரியத்தின் ஆவி தந்தீரே. அப்பா, நீர் எங்களுக்கு சோர்வின் ஆவியை தராமல்
உற்சாக ஆவி தந்திரே, உற்சாக ஆவி தந்திரே. ஒரு தீர்மானம், சந்தோஷமாய் ஒரு தீர்மானம் எடுப்போம். Yes, go. Hallelujah. மாம்சீக ஆசைகளை அழித்து நல் தெய்வீக ஆவியை தந்தி, மாம்சீக ஆசைகளை அழித்து நல் தெய்வீக ஆவியை தந்தி, விசுவாச ஜீவியம் வாழ்ந்து, விசுவாச ஜீவியம் வாழ்ந்து, இன்ப காணான் நாம் பரலோகம் சேர்வே, இன்ப காணான் நாம் பரலோகம் சேர்வே. எதற்கு? அப்பா நீர் எங்களுக்கு அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தில் பிரவேசிக்க மனமட்டி ஆக்கி நீங்க மனைவியாய் மாறும்படி. ஓ எஸ், ஓ உற்சாக ஆவி தந்திரே, அப்பா நீர் எங்களுக்கு பயத்தின் ஆவியை தராமல் தைரியத்தின் ஆவி தந்திரே, அப்பா நீர் எங்களுக்கு சொல்லுவோமே. ஓ எல்லாரும் ஓ அப்பா நீர் எங்களுக்கு சொல்லுங்க, தைரியத்தின் ஆவி தந்திரே, அப்பா நீர் எங்களுக்கு உற்சாக ஆவி தந்திரே, உற்சாக ஆவி தந்திரே. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு இந்த பைத்தியங்களை தெரிந்து கொண்டே, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு இந்த பைத்தியங்களை தெரிந்து கொண்டே, உள்ளதை அவமாக்கும்படிக்கு, உள்ளதை அவமாக்கும்படிக்கு இந்த இல்லாததை தெரிந்து கொண்டே, இந்த இல்லாததை தெரிந்து கொண்டே. அப்பா நீர் எங்களுக்கு பயத்தின் ஆவியை தராமல் தைரியத்தின் ஆவி தந்திரே, அப்பா நீர் எங்களுக்கு சோர்வின் ஆவியை தராமல் உற்சாக ஆவி தந்திரே. சொல்லுவோம், அப்பா நீர் எங்களுக்கு கடைசியாய் எல்லோரும் தைரியத்தின் ஆவி தந்திரே, அப்பா நீர் எங்களுக்கு சோர்வின் ஆவியை தராமல் உற்சாக ஆவி தந்திரே, உற்சாக ஆவி தந்திரே, உற்சாக ஆவி தந்திரே. பிதாவே இந்த நல்ல ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். நாமும் மகிமைப்பட்டபடி ஆளுமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய சமூகத்துல வந்த நேரம் முதல் நம்முடைய சமூகத்தில் நம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாங்கள் உறவாட எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்த நல்ல ஆராதனைக்காக மகிமையான பிரசன்னத்திற்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்து வந்த எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதியும். ஓ நீர் உம்முடைய கல்யாணத்திலே உம்மோடு நாங்கள் இருக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் நாங்கள். அந்த அழைப்பை நாங்கள் எப்பொழுதும் உணர்ந்தவர்களாய் இந்த நாட்கள் உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுகிறவர்களாய் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் திருச்சபையை நீர் அப்படியா நீர் மாற்றும். நாமும் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமையாவும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இந்த பரிசுத்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் சமாதான வழி நடத்துதல் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவர். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளம் என்னோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்,
ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானம்.